நமஸ்காரம். உபாசனை தெய்வத்தை மாற்றலாமா கூடாதா என்ற கேள்விக்கு எளிமையான பதில் மாற்றலாம், ஆனால் சில நிபந்தனைகள் உண்டு என்பதே ஆகும். முதல்ல உபாசனைனா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் மாற்றலாமா கூடாதா என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உபாசனை இந்த வார்த்தையை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். உப மற்றும் ஆசனை. ஆசனை இல்லை, அது பேர் ஆசனம். உப மற்றும் ஆசனம் பிகேம்ஸ் உபாசனம். அதுதான் உபாசனையாக மாறுதுங்க. உப ஆசனம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மன்னன் அமர்வதற்கு ஒரு சிம்மாசனம் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே மந்திரியோ மற்றவங்களோ அமர்றதுக்கு ஒரு ஆசனம் போடுவாங்க. அந்த ஆசனங்கள் எல்லாமே உப ஆசனம் தான், சிம்மாசனம் கிடையாது. அது மாதிரி தான் உபாசனையும். இறைவன் அருகில் சென்று அமருதல் அல்லது இறைவனுக்கு பக்கத்திலேயே போகிற பேர் தான் உபாசனம் அல்லது உபாசனைன்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரத்யக்ஷ தெய்வம் அல்லது உபாசனா மூர்த்தின்னு சொல்லக்கூடிய விஷயம். உங்களுக்கான பிரத்யக்ஷ தெய்வத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மாறா மனதுடன் எப்பயும் என்னால் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணினீங்கன்னா உங்களுக்கான உபாசனை மூர்த்தியை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். உங்கள் குருநாதர் வழிகாட்டுவார், அந்த வழியில் நீங்கள் செல்லலாம். ஆனால் இது 1000ல் ஒருத்தருக்கு நடக்கிறதே சந்தேகம். சரிங்களா? மற்றவங்க எல்லாருக்கும் அவங்க குருநாதர் வழிகாட்டி இதுதான்ப்பா உனக்கு உபாசனை தெய்வம், இதை பண்ணுப்பா, இதை தான் நம்ம குரு பரம்பரையில் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, மனம் என்பது ஒரு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். ஒரு இத்தனை நாள் இந்த தெய்வம் பண்ணும், அதுக்கப்புறம் வேறு ஒன்றுக்கு போயிடும். மனசு தாவிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த தாவை விடாமல் கரெக்டாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு போவார். ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரே தெய்வத்தோட ரூபபேதம் போவாங்க, அது கூட பெருசாக தப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு லக்ஷ்மிலேயே நான் வேற ஒரு லக்ஷ்மி கற்றுக்கிறேன் அப்படிம்பாங்க, அது கூட பெருசாக தப்பு கிடையாது. மொத்தமாக மாற்றுவாங்க, அதில் தான் பெரிய மிஸ்டேக் எல்லாம் வரும். அதை குருநாதர் கைட் பண்ணி சரியாக கொண்டு போவார். சரி, இதுதான் பிரத்யக்ஷ தெய்வம் அல்லது உபாசனை மூர்த்தி. பிரத்யக்ஷ தெய்வம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்நேரமும் அந்த தெய்வத்தின் அருள், அந்த தெய்வம் உங்கள் கூடவே இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் பிரத்யக்ஷ தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தெய்வத்துக்கு அங்க பிரத்யங்க உபாங்க தெய்வங்கள் இருக்காங்க. அங்க தெய்வம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விஷயத்துக்கும் பிரத்யக்ஷ தெய்வமே நேரில் வரணும்னு அவசியம் கிடையாது. அந்த தெய்வத்தோட கோடியில் ஒரு பங்கு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் எந்நேரமும் உங்கள் கூடவே இருக்கும், அந்த தெய்வத்தின் சார்பாக. அதை தான் அங்க தேவதைம்பாங்க, இல்லை அங்க தெய்வம்பாங்க. எப்படி? அங்க தெய்வம். அடுத்தது பிரத்யங்க தெய்வம். இந்த பிரத்யங்க தெய்வம் பார்த்தீங்கன்னா அந்த உபாசகருக்கு பாதுகாப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரத்யக்ஷ தெய்வத்திற்கும் அங்க தெய்வத்திற்கும் பாதுகாப்பாக இருக்கும். அடுத்தது உபாங்க தெய்வம். உபாங்க தெய்வங்கிறது உங்களோட உபாசன மூர்த்தியோட சில அருள் சக்திகளை உங்களுக்கு எளிமையாக சீக்கிரத்தில் வழங்கக்கூடிய தெய்வம்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு மகாவாராகியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்வப்னவாராகி, லகுவாராகி, திருஷ்கரணி, இவங்கெல்லாம் அங்க பிரத்யங்க உபாங்க தெய்வங்கள் அல்லது உபாங்க தேவதைகள்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா தெய்வத்தையுமே நான் உபாசனை பண்ணணுமா அப்படின்னா அது தாங்க கிடையாது. அங்கே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு மூல தெய்வத்தோட மந்திரத்தை நாம் ஒரு 1008 முறை ஒரு நாளைக்கு ஜபம் பண்ணுறோன்னா, அங்கே உபாங்க பிரத்யங்க தெய்வங்களோட மந்திரத்தை தலா ஒவ்வொரு தெய்வத்தோட மந்திரத்தையும் 108 ஜபம் பண்ணால் போதுமானது. 100ல் 10 பங்கு, அவ்வளவுதான். இந்த தெய்வங்கள்லாம் நமக்கு கூட துணைக்கி வருவாங்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் மொத்தமாக மாற்றி போனோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ மகாவாராய்க்கு 3 ரூபங்கள் பார்த்தோம்ல, இதெல்லாம் விட்டுட்டு மொத்தமாக ரூபத்தையே மாட்டி ஒரு விஷ்ணு வழிபாட்டுக்கு போகிறோம், விஷ்ணு உபாசனைக்கு போகிறோம்னா, அங்கே போகணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் குருநாதர் பெர்மிஷன் கொடுக்கணும். அவர் கைட் பண்ணால் மட்டும்தான் அது சரியாக வரும். குருநாதரை தேர்ந்தெடுப்பதுலேயும் நிறைய சிக்கல் இருக்குது. அதை பற்றி ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ தயவு செய்து பாருங்கள். குரு என்றால் யாருன்னு, ஏன்னா அந்த வீடியோ பதிவை பார்த்தா தான் குருவை பற்றி நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்க முடியும். குருநாதரை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய பழக்கத்தை பற்றி நம்ம பேசணுங்க. முதல்ல உண்மையான குருவை கண்டுபிடிங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில், அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க எப்படி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா, அவரை விட்டு மாறி போகவே போகாதீங்க. அவர் கூடவே இருங்க. எப்படியும் நீங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறி போயிடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே என்னென்னா, இங்கே பலர் இருக்காங்க. ஒரு 3 மாதம் ஒருத்தட்ட ஏதாவது கற்றுக்குவாங்க, அப்புறம் 6 மாதம் இன்னொருத்தட்ட, 1 வருஷம் வேறு ஒருத்தட்ட, அடுத்த 4 மாதம் இன்னொருத்தட்டுன்னு மாறி போய்கிட்டே இருப்பாங்க. லைக் அ பாசிங் கிளவுட். எழுதி வச்சுக்குங்க, இவங்க கடைசி வரைக்கும் எதையுமே கற்றுக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய மனத்தன்மை அவ்வளோதான். மனம் என்பது ஸ்திரமாக இருந்தால் தான் ஆன்மீகத்தில் ஒரு அடியாவது முன்னேறி வைக்க முடியும். இப்படி மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? எது சரின்னு கண்டுபிடிப்பீங்க? எனக்கு குருநாதரை கண்டுபிடிக்க தெரில அப்படின்னா அதுக்கு தான் சொல்லிட்டேன். இப்போ வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவுக்கு எல்லாத்தையும் கேளுங்க. அதன்படி உங்கள் குருநாதரை நீங்களே சோதிங்க, தப்பு கிடையாது.
சோதித்து சரியான நபரான்னு கண்டுபிடிச்சி அவர்கிட்ட எல்லாத்தையும் கற்றுக்குங்க. ஸோ குருநாதரை அடிக்கடி மாற்றாதீங்க. இன்னொரு விஷயம் இருக்குது. எங்கள் குருநாதர் காளி கற்றுக்கிட்டாரு, காளி எனக்கு முழுமையாக சொல்லி கொடுத்தாரு, சந்தோஷம். நீங்கள் சொல்கிறீங்களா? ஓகே. எனக்கு இப்போ வேற ஒரு ரூபம் கற்றுக்கணும்னு ஆசை. உதாரணத்துக்கு லலிதா கற்றுக்கணும்னு. எங்கள் குருநாதருக்கு லலிதை உபாசனை தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? நியாயமான கேள்வி. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, உங்கள் குருநாதர்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நீங்கள் உத்தரவு கொடுங்க, நீங்கள் சொன்னால் நான் போய் கற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் உத்தரவு கொடுத்தால் நீங்கள் போய் கற்றுக்கலாம். அவர் அம்பாள்கிட்ட கேட்பார். கேட்டு இந்த பையனுக்கு இது பிராப்தம் இருக்கா, கற்றுக்கலாமா அப்படின்னு கேட்டு அந்த உங்களுக்கு என்ன உத்தரவு வருதோ அதுக்கேற்ற மாதிரி அவரோட பதில் இருக்கும். ஸோ இதுதாங்க நீங்கள் பண்ணணும். அம்பாளுக்கு 1000 ரூபம் இருக்குது. 1000 ரூபத்தெல்லாம் உங்களால் உபாசனை பண்ணவே முடியாது. ஏதாவது ஒரு ரூபத்தை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம முக்தி நிலைக்கு செல்ல முடியும். அதே மாதிரி தான் ஆன்மீகத்தில் பல வழிகள் இருக்குது. எல்லா வழியையும் உங்களால் கற்றுக்கொள்ள முடியவே முடியாது. பராசக்தியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.